வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 31 முதல் 39 வசனங்கள் வரை வாசிக்கலாம். 31 முதல் 31 வசனங்கள். 31 முதல் வாசிக்கலாம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரை எழுந்தும் இருக்கிறவர், அவரை தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ரோமர் புத்தகத்திலிருந்து தொடர் போதனைகளை போதித்துக் கொண்டு வருகிறோம். அது தொடர்ச்சியாக இன்றைக்கு ரோமர் 8வது அதிகாரத்தில் 34வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த பவுல் அவர்கள் இந்த புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை ரோமாபுரியில் இருக்கக்கூடிய சபைக்கு எழுதுகிறார். ரோமர்களுக்காக எழுதுகிறார். காரணம் என்னென்னா, அநேக யூதர்களும் ரசிக்கப்பட்டு வர்றாங்க, புறஜாதிகளும் ரசிக்கப்படுறாங்க. ஆனால் புதிய உடன்படிக்கை குறித்ததான ஒரு சத்தியம் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி கொண்டுதான், பெரும்பாலும் அதை வைத்து தான் கிறிஸ்துவை எடை போட்டு கொண்டிருந்தார்கள். ஆகையினாலே இந்த போதனையை போதிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. இதில் இந்த அதிகாரத்தை அவர் ஆரம்பிக்கும் போது கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று போதிக்கிறார். அப்போ யார் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் என்றால், ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள். நாம் அவர்களை தான் விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம். அப்போ விசுவாசிகளுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அப்போது ஆண்டவரே ஆக்கினை தீர்ப்புக்குள்ள தீர்ப்பது இல்லை. 34வது வசனத்தை வாசிக்கலாம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், கிறிஸ்துவே மரித்தவர், அவரை எழுந்தும் இருக்கிறவர், அவரை எழுந்தும் இருக்கிறவர், அவரை தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், அவரை தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அப்போ 6 கேள்விகளை இந்த 31வது வசனத்திலிருந்து 39 வசனங்கள் வரைக்கும் பவுல் அப்போஸ்தலன் வைக்கிறார். அதை 4 சவால்களாக நாம் அதை மாற்றி அதை போதிக்கிறோம். அது என்ன 4 சவால்கள் அப்படின்னா, 31வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அப்போ இரட்சிப்பை கெடுத்து விடுவதற்கு இந்த உலகத்தில் வேறு வல்லமைகள் உண்டா? அதுதான் முதல் சவால். நாம் பெற்ற இரட்சிப்பை கெடுத்து போடுவதற்கு இந்த உலகத்தில் வேறு ஏதாவது வல்லமைகள் சக்திகள் உண்டா? 32வது வசனத்தில் நம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தவர் அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி? அப்போது இதை எப்படி அவர் போதிக்கிறார் என்றால், தேவனுடைய அன்பு ஆரம்பத்தில் இருந்தது போல கடைசி வரைக்கும் நிலைத்திருக்குமா? அல்லது தேவனுடைய அன்பை நம்மை விட்டு அற்றுப்போக வைக்க முடியுமா? அல்லது குறைத்து விட முடியுமா? தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பை குறைச்சிட முடியுமான்னு கேட்குறார். அடுத்து 33வது வசனத்தில், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். அப்போ இதை எப்படி அவர் 3வது சவாலாக சொல்கிறார் என்றால், யாரோ அல்லது எதுவோ நம்மை குற்றம் சாட்டிவிட முடியுமா? அதாவது நம்முடைய இரட்சிப்பை கெடுத்து விட முடியுமா? 34வது வசனத்தை அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? அப்போ என்ன 4வது சவால்? நம்மை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக வேற யாராவது தீர்த்து விட முடியுமா? பவுல் போதிக்கிற முறை இதுதான்.
மக்கள் மனதிலே இருக்கக்கூடிய கேள்விகளை அவரே எழுப்பி அதற்கு பதிலை அவரே சொல்லுவார். சந்தேகங்களை தீர்க்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் மீது சந்தேக பார்வையோடு சந்தேக எண்ணத்தோடு கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக வாழ முடியாது. அப்போ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் என்றால், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அப்போ இதற்கு 4 பதில்களை அவர் பரிசுத்த பவுல் அவர்கள் இதில் சொல்லுகிறார். முதலாவது பதில் என்னன்னா, கிறிஸ்துவே மரித்தவர். முதலாவது அவர் சொல்லுகிற பதில் கிறிஸ்துவே மரித்தவர். ரெண்டாவது, அவரே எழுந்தும் இருக்கிறார். அவரே எழுந்தும் இருக்கிறார். மூன்றாவது, கிறிஸ்துவே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர். கிறிஸ்துவே தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர். நான்காவது, நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அப்போ 4 பதில்கள். நமக்காக பூமிக்கு வந்து கல்வாரி சிலுவையில் மரித்து பல பாடுகளை பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது எல்லாம் நம்மை குற்றம் சாட்டுவதற்கா அப்படின்னா, நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கா அப்படின்னா இல்லை. ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கு அல்ல. ஆண்டவர் அவ்வளோ பாடுகளப்பட்டது அதற்காக இல்லை. வாசிக்கலாம், யோவான் 3ஆவது அதிகாரம் 17-18 வசனங்கள். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது எதுக்கு அப்படின்னா, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காக அல்ல. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காக அல்ல. அவராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பிதா அவரை அனுப்பினார். இப்போ அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். அவரை ஏற்றுக்கொள்ளாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று அப்படின்னே சொல்றார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏற்கனவே உட்பட்டாயிற்று. அப்போ என்னன்னா, இனிமே ஒரு நியாய தீர்ப்பு கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, ஏற்கனவே வசனம் யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த தண்டனை தீர்ப்பு கிடையாது. யார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் ஏற்கனவே என்ன ஆயிட்டாங்க, தண்டனைக்கு உள்ளாகிட்டாங்க. அவங்க மேலே என்ன சரி ஜட்ஜ்மெண்ட் எழுதப்பட்டாச்சு. ஜட்ஜ்மெண்ட் நடக்க போகிறது தான் எப்போ, ஏற்கனவே அவர்களே தங்கள் மீது என்ன செய்துட்டாங்க, ஆக்கினை தீர்ப்பை எழுதி கொண்டார்கள். ஆண்டவர் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாரு. அவரை ஏற்றுக்கொண்டா பரலோகம் போகலாம், ஏற்றுக்கொள்ளலைன்னா ஆக்கினை தீர்ப்பு நரகத்துக்கு போகலான்னு ஒரு சிஸ்டம் வச்சாச்சு. இப்போ யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது என்ன எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் மரித்ததுக்கப்புறம் பரலோகம் போக போகிறாங்க. யார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் நேரம் எங்கே போக போகிறாங்க, நரகத்துக்கு போக போகிறாங்க. இப்போ ஆண்டவர் புதுசாக வந்து அன்னைக்கு அந்த கடைசி நாட்களில், அதாவது அவருடைய வருகையிலே அவர் வந்து புதுசாக இவர்களுக்கு வேண்டிய அந்த நியாய தீர்ப்பை புதுசாக கொடுக்க போகிறதில்ல. ஜட்ஜ்மெண்ட்டு ஏற்கனவே கொடுக்கப்பட்டாயிற்று. அப்போ கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டு நிறைவேறுகிற நாட்கள் தான் அது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததே எதற்காகனா, உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஆக்கினை தீர்ப்பு அடையணுன்றதுக்காக அவர் வரல. அப்போ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் அப்படின்ற கேள்விக்கு முதல் பதில் கிறிஸ்துவே மரித்தவர். அப்போ இவர் எப்படி ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பார்? நமக்காக மரித்தவரே நம்ம எப்படி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும்? ஆகையினால இதை நாம் யோசித்து பார்க்கும்போது தேவனை நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கான பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கான ஆக்கினை தீர்ப்பை அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவர் தான் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அப்போ நம் மீது ஆக்கினை தீர்ப்பு வர்றது இல்லை. 1 யோவான் 1ஆவது அதிகாரம் 8-9 வசனங்கள். நமக்கு பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்காரா? உண்மையும் ப்ளஸ் நீதியும் உள்ளவராக இருக்கார். உண்மைனா சொன்னதை செய்கிறது, நீதி அப்படின்னா எது கரெக்டோ அதை செய்கிறது.
அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உண்மையுள்ளவராக இருக்கிறார், நீதியுள்ளவராக இருக்கிறார். உண்மை என்னன்னா, பாவிகளை ரட்சிக்க தான் வந்தார், அதான் உண்மை. அப்போது அதே நேரத்தில் நீதி உள்ளவராகவும் இருக்குது. நீதி உள்ளவர்னா என்னென்னா, பாவத்திற்கான தண்டனையை அதையும் கொடுத்து தான் ஆகணும். பாவம் செஞ்சால் தண்டனையை கொடுத்து தான் ஆகணும். அப்போது ரட்சிக்கவும் செய்யணும், தண்டனையும் கொடுக்கணும். அப்போ என்ன செய்ய முடியும்? நம்மை ரட்சிப்பதற்காக அவர் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அப்போ உண்மை உள்ளவராகவும் இருக்கிறார், நீதி உள்ளவராகவும் அவர் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இப்போ வசனம் சொல்லுது, பாவம் அறியாத அவரை பிதாவாகிய தேவன் பாவமாக்கினார். அப்போ அடுத்த கேள்வி ஏன்னு கேட்கணும். பாவம்னா என்னன்னே தெரியாத ஒருத்தரை பிதாவாகிய தேவன் பாவமாக்கினார்னா எதற்காக? நீதியை அறியாத நம்மை நீதிமான்களாக மாற்றும்படிக்கு. அதுதான் வசனம் சொல்லுது. நாம் அவருக்குள், இயேசுவுக்குள் தேவன் பிதாவினுடைய நீதியாகும்படிக்கு, நாம் இயேசுவுக்குள் பிதாவின் நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக, அப்போ நம்மை நீதிமானாக மாற்றும்படிக்கு பாவம் அறியாத அவர் பாவமாக்கப்பட்டார். அதான் வசனம். அப்போ நாம் நீதிமான்கள். தேவன் சொல்லியிருக்கிறார், நீதி உள்ளவர்னா உண்மை உள்ளவர். நம்மை அவர் நீதி உள்ளவர்களாக மாற்றுகிறார். நாம் ஒரு நீதி செய்யலை, எல்லா நீதி அவரோடது. ரட்சிப்பில் கல்வாரி சிலுவையில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மட்டுமல்ல, கடந்த கால பாவங்கள் கழுவப்பட்டது மட்டுமல்ல, நிகழ்கால பாவமும் எதிர்கால பாவமும் எல்லாமே கழுவப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா பெரும்பாலும் என்ன சொல்லிடுவாங்கன்னா, கடந்த கால பாவங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் கழுவிட்டார்னுவாங்க. ஆனால் பாவ மன்னிப்பு என்று சொல்லும்போது, தேவன் பாவங்களை, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அவருடைய ரத்தம் நம்முடைய எல்லா பாவத்தையும், கடைசி மனிதன் செய்யக்கூடிய கடைசி பாவம் வரைக்கும் எல்லா பாவத்தையும் என்ன செஞ்சான்? கழுவி நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ எல்லா பாவங்களும் கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டாச்சுன்னா, திரும்ப திரும்ப அதே பாவங்களுக்காக நாம் அல்லது அவர் அடிக்கப்பட போகிறது இல்லை. அல்லேலூயா. ஏன்னா மொத்த பாவத்துக்கு தண்டனை அவர் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டார் என்றால், திரும்ப அந்த பாவத்துக்கான ஒரு எதிர்கால பாவம்னு சொல்கிறோம் இல்லையா, அது செய்யும்போது அதற்கான தண்டனையை நாம் என்ன செய்ய போகிறதில்ல, அடைய போகிறதில்லை. ஏன்னா ஒட்டு மொத்தமாக தீர்வை அவர் ஏற்கனவே 2000 வருடங்களுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே அவர் ஏற்படுத்தி வைத்து விட்டார். அப்போ கிறிஸ்துவே மரித்தவர் அப்படின்னு சொன்னால் இதில் இது எல்லாமே அடங்கி இருக்குது. அதனால தான் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அப்போ யாருமே குற்றம் சாட்டவே முடியாது. அவங்க என்ன பேருக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு நீ இப்படி பண்ண அப்படி பண்ணான்னு ஏதாவது சொல்லிட்டு தெரியலாம். ஆனால் தேவன் அதை என்ன செய்கிறதில்ல, அதை கண்டுக்கிறதில்ல. ஏன்? தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்றால், நம்மீது குற்றம் சாட்டுகிற தகுதி தேவனுக்கு மட்டும்தான் உண்டு, வேறு எந்த மனுஷனுக்கும் கிடையாது, பிசாசுக்கும் கிடையாது. ஆனால் தகுதி இல்லைன்னு தெரிஞ்சும் பிசாசு என்ன செய்வான்? குற்றம் சாட்டும். அப்போ ஒருத்தர் குற்றம் சாட்டுறதுன்றது யார் வேலை? பிசாசுனுடைய குணம் அது. அல்லேலூயா. அப்போ அதில் நாம் என்ன செய்யணும்? ரொம்ப தெளிவாக இருக்கணும். யாரையும் குற்றம் சாட்டுறது நம்முடைய வேலை இல்லை. அல்லேலூயா. பாவங்களை உணர்த்துவது ஆவியானவருடைய வேலை. அதே நேரத்தில் ஒருத்தரை குற்றஞ்சாட்டி குற்ற மனச்சாட்சியோடு வைத்திருப்பது பிசாசினுடைய வேலை. பிசாசின் வேலையை செய்வதற்கு நாம் இங்கே வரல. நாம் பரிசுத்த ஆவியானவருடைய வேலையை செய்வதற்கு, பிதாவுடைய வேலையை செய்வதற்கு தான் வந்திருக்கிறோம். அப்போது கல்வாரி சிலுவையிலே கடந்த கால பாவங்கள், நிகழ்கால பாவங்கள், எதிர்கால பாவங்கள் அத்தனையும் என்ன செய்திருக்கிறார்? அவர் கழுவி சுத்திகரித்து நம்மை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். அப்போது எதிர்கால பாவத்துக்காக ஒரு மனிதன் திரும்பவும் தண்டனை, ஆக்கினை தீர்ப்பை அடைய வேண்டிய தேவை இருக்காது. காரணம், ஏற்கனவே அவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். 2வது காரணம் என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவே எழுந்தும் இருக்கிறவர், உயிர்த்தெழுந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இந்த உயிர்த்தெழுதல் என்பது இரட்சிப்பின் நிச்சயத்திற்கு மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர்
15வது அதிகாரம் 17வது வசனம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்து மரித்தார், 3ஆம் நாள் அவர் ஒருவேளை உயிர்த்தெழவில்லை என்றால் நம்முடைய விசுவாசமே வீண் தான். விசுவாசிக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாருடைய பாவத்தையும் பிதாவாகி தேவன் அவர் மேலே சுமத்திட்டாரு. சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி பாடுபடுறாரு, சிலுவையிலையும் கஷ்டப்படுறாரு, சிலுவையில் தொங்கி தன்னுடைய ஜீவனை பிதாவுடைய கையிலே ஒப்பு கொடுக்குறார். மரிச்சிட்டார். மரிச்சதுக்கப்புறம் அடக்கம் பண்ணதுக்கப்புறம் அவர் உயிர்த்தெழவில்லை என்றால் அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எப்படி ஆதாம் இறந்து அடக்கம் பண்ணப்பட்டாரோ, ஆபிரகாம் இறந்து அடக்கம் பண்ணப்பட்டாரோ, மோசே இறந்து அடக்கம் பண்ணப்பட்டாரோ, அதே போல் இயேசு கிறிஸ்துவும் வந்தார், இருந்தார், மரிச்சார், அடக்கம் பண்ணப்பட்டார். இப்போ அவரை விசுவாசிக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதான் வசனம் சொல்லுது, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் என்ன செய்வீங்களா? ஏன்னா உயிர்த்தெழும்போது தான் அந்த பாவத்திற்கு பரிகாரம் உண்டாகிறது. அவர் உயிர்த்தெழுகிற வரைக்குமே பாவத்திற்கான பரிகாரத்துக்கான ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்னும் முடியலை. அப்போ அவர் மரிச்சார், சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது பாவத்திற்கான விமோச்சனத்தை, அந்த ப்ராசஸ், அந்த செயலை அவர் ஆரம்பிச்சிட்டார். ஆரம்பித்து அது நடந்துக்கிட்டு இருக்கு. அது முழுசாக முடிஞ்சால் தான் என்னாகும்? நமக்கு அவரை விசுவாசிக்கும் போது பாவ மன்னிப்பு, பாவம் கழுவப்படும். அது நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இன்னும் முடியலை. இப்போ மரிச்சிட்டாரு, 3 நாள் பாதாளத்தில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறாரு? உயிர்த்தெழுகிறார். உயிர்த்தெழுகிற வரைக்குமே பாவத்திற்கான பரிகாரம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது, பரிகார செயல் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எப்போ உயிர்த்தெழுகிறாரோ அப்போ தான் அது என்ன செய்யுது? அந்த செயல் முடிவடைகிறது. இரட்சிப்பின் செயல் அப்போ தான் என்ன செய்யுது? முடிவடையுது. அப்போ கிறிஸ்து உயிர்த்தெழுந்தால் மட்டும்தான் நாம் பாவங்களிலிருந்து விடுதலை ஆக்கப்பட முடியும். எபேசியர் 1வது அதிகாரம் 19-20 வசனங்கள். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். மட்டுமல்ல, அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மூலம் நடப்பித்த பிதாவினுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே, அதாவது பிதாவினுடைய வல்லமையை கிறிஸ்து அங்கே வெளிப்படுத்துகிறார். அந்த வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறிய வேண்டும். அப்போ இங்கே என்ன தான் சொல்ல வர்றாரு அப்படின்னா, கிறிஸ்து நமக்காக வந்தார், பாடுபடுறாரு, சிலுவையில் தொங்குறாரு, 3ஆம் நாள் உயிரோடு எழும்புறார். எழும்பினதுக்கப்புறம் பல சீசர்களுக்கும் காட்சி கொடுக்குறார். அப்போ இந்த முழு ப்ராசஸும் தேவனுடைய வல்லமையை அங்கே வெளிப்படுத்துதுங்கிறார். உயிர்த்தெழுந்த பின்பு தேவனுடைய வல்லமை அங்கே வெளிப்படுத்தப்படுது. அதைத்தான் சொல்கிறாரு, தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே நம்மிடத்திலே காண்பிக்கும், விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு. அப்போ என்ன சொல்கிறாரு? இந்த வெளிப்பாட்டை நீங்கள் பெறணும். மகா மேன்மையான வல்லமைன்னு சொல்லும்போது மேன்மையான இந்த வெளிப்பாட்டை சபை பெறணுங்கிறார். அவரை விசுவாசிக்கிற நாம் அதை பெறணுமா? அப்படி பெறணும்னா நம்முடைய மனக்கண்கள் என்ன செய்யணுமா? பிரகாசமடையணும். அதை தேவன் தான் கொடுக்கணுங்கிறார். ஏன்னா இது டக்குன்னு புரியாது. கிறிஸ்து வந்தார், மரிச்சார், பாடுபட்டார், உயிரோடு எழுந்தார் அப்படின்னு அது ஒரு கதையாக யோசிச்சுட்டு போவாங்க. அவர் உயிரோடு எழும்பும்போது என்ன நடந்துச்சு, மரிக்கும்போது என்ன நடந்துச்சு, அவர் ஏன் மரிக்கணும், அவர் டைரெக்டாக ராஜாவாக போய் ராஜ சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கலாமே, அப்போ தீர்க்க தரிசனங்கள் இவரை குறித்து என்ன சொல்லியிருக்குது, அதையெல்லாம் பார்க்கும்போது தான்
ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இவர் வந்தால் மேசியா வருவார், வந்து பாடுபடுவார்ன்றத கரெக்டாக சொல்லியிருக்குன்றது அப்போ தான் புரியும். அதை புரியாமல் தான் பல யூதர்கள் இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறார்கள். அவங்கெல்லாம் யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இதையெல்லாம் என்ன செய்கிறாங்க, இதை மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. இந்த வெளிப்பாட்டை அவர்கள் பெற்றவர்களாய் இதையெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. அப்போ அதுதான் சொல்கிறாரு, அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும். எதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்ணு? வெளிப்பாட்டின் அறிவை நாம் பெறணும். எதற்கு வெளிப்பாடு? இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை குறித்துதான ஒரு மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நாம் அறியும்படிக்கு. அடுத்த வசனத்தை சொல்றாரு, எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துடைய நாமம், இயேசு கிறிஸ்து என்கிற பெயர் இப்போ எல்லா பெயரை காட்டிலும் உன்னதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குது? உயர்த்தப்பட்ட நாமமாக, உயர்த்தப்பட்ட பெயராக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இது முதல்ல புரியணும். இதுதான் தேவன் செய்து முடித்த காரியம், பிதா செய்து முடித்த காரியம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 30வது வசனம். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினது யாரு? தேவன்னா யாரை குறிக்குது இங்க? பிதாவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே அடிக்க ஒப்பு கொடுத்தது யாரு? அதுவும் பிதாதான். அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினது யாரு? அதுவும் பிதாதான். அவரை சிலுவையில் மறிக்கணும்னு திட்டம் போட்டது யாரு? அதுவும் பிதாதான். அப்போது அவரை மறிக்க வைத்ததும் பிதாவாகிய தேவன். அவரை என கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகின்னு வசனம் சொல்லுது. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே பாடுகளுக்கு உட்படுத்தினதும் பிதாதான். 3வது நாள் அவரை உயிரோடு எழுப்பினதும் பிதாதான். இதற்கு செயல்பட்ட மனிதர்கள் எல்லாம் ஒரு கருவிகள், அவ்வளோதான். அதுதான் இங்கே சொல்கிறார். ரோமர் 4வது அதிகாரம் 25வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் யார்? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக. இதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், நாம் எல்லாரும் நீதிமான்கள் அப்படின்னு பிரசங்கம் பண்ணோன்னே ஓன்னு அதுக்கு பெரிய எதிர்ப்பு. எப்படி நீதிமான்கள் சொல்லலாம்? நமக்கு பாவம் இல்லை என்று சொன்னால், நான் பாவம் இல்லைன்னு சொல்லலையே, நான் பாவி இல்லைன்னு தான் சொன்னேன். ஏன்னா அதுக்கான வித்தியாசங்கள் தெரியணும். பாவினா என்ன, நீதிமான்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கு. அப்போ கிறிஸ்து உயிரோட எழுந்திருச்சதுனால தான் அவரை விசுவாசிக்கும் போது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஏன்னா தேவனை இவரை எழுப்பிட்டாரு, ஆகையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இரட்சிப்பு நிச்சயத்தை இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்தாமல் அவருடைய உயிர்த்தெழுதல் தான் அது இருக்கிறதுனால தான் இரட்சிப்பு நிச்சயம் அடையுது. இல்லைன்னா இரட்சிப்பே இருக்காது. ஆக்சுவலாக எபிரேயர் 2வது அதிகாரம் 14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவர். மரணத்திற்கு அதிகாரி யாராம்? பிசாசு. அவனை மரணத்தினாலே அழிக்கும்படி, தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அப்ப இவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பும் போதுதான் மரணத்திற்கு அதிகாரியாக இருந்த பிசாசுடைய சகல அதிகாரங்களையும் இவர் என்ன செய்ய முடியும்? அதை பிடுங்கி கொண்டு வர முடியும். அடுத்து ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். இது நம்மளை சொல்லுது. ஜீவ காலம் எல்லாம், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும். அப்படின்னா நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாவி என்கிற ஸ்டேட்டஸில் இருந்தோமே, அதை சொல்கிறாரு. ஏன்னா மரண பயத்தில் இருந்தோமா, எப்போ மரணம்னு தெரியாது, மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள். எங்கே நம்ம அடிமையாக இருந்தோம்? அரசாங்கத்துக்கிட்ட இல்லை, பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம். பிசாசு சொல்கிற எல்லாத்தையுமே ஏன் என்னத்துக்குன்னு கேட்காம அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதுதான்
அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அல்லேலூயா. அப்போது மரணத்தினுடைய கூர் பாவம், பாவத்தினுடைய பலன் நியாயப்பிரமாணம் என்று வசனம் சொல்லுகிறது. அதுதான் கேட்குறாரு, மரணமே ரட்சிக்கப்பட்ட உடனே மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே? இது எப்போ நடக்குது? எப்போ இந்த கேள்வியை கேட்க முடியும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் தான் இது நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. அப்போ இயேசு பிதாவின் விருப்பத்தை முழுவதுமாய் செய்து முடித்த பின்புதான் அவரை பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார். அதுக்கு முன்னாடி எழுப்பலை. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததிலிருந்து சிலுவைக்கு போய் மரித்து பாதாளத்துக்கு போய் உயிரோடு எழும்புகிற வரைக்கும் பிதாவுடைய சித்தத்தை செய்து கொண்டே இருந்தார். அது எப்போ முழுசாக அவர் நிறைவேற்றி முடித்தாரோ அந்த நேரத்தில் பிதா அவரை என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பினார். ரோமர் 6வது அதிகாரம் 8வது வசனம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோம், ஆனால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட, அப்போ கிறிஸ்து மரித்தார், நாமும் ஆவியில் கூட மரிச்சிருக்கிறோம். எப்போ? அவரை ஏற்றுக்கொள்ளும் போது. அவரை எப்போ நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போது கிறிஸ்து எப்படி பாவங்களை எல்லாம் சுமந்து அவர் மரித்தாரோ அதே போல் நாமும் அந்த பாவி என்கிற மனிதனை மரிக்க வைக்கிறோம். அப்புறம் சொல்கிறாரு, நான் கிறிஸ்து உயிர்த்தார், நாமும் அவரோடு கூட உயிர்த்தோம். எப்போ அவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நாம் நீதிமான்கள் என்கிற கேட்டகரிக்கு மாற்றப்படுகிறோம். அப்போது நாம் கிறிஸ்து எப்படி உயிரோடு எழுந்திருக்கும் போது இப்போ ஒரு பாவம் இல்லாத மனிதராக அவர் எந்திரிக்கிறாரோ அதே போல் நாமும் உயிரோடு என்ன செஞ்சோம்? எந்திரிக்கிறோம். இனிமேல் நாம் பிழைத்தும் இருப்போம். இனிமேல் நமக்கு என்ன இல்லை, அந்த பாவத்திற்கான சாவு கிடையாது. இப்போ பாவி என்கிற ஸ்தானத்துக்கு நாம் திரும்ப போக முடியாது. பாவம் செஞ்சுருக்கலாம், செய்யாமலும் இருக்கலாம். செஞ்சதுனால திரும்ப பாவி என்கிற ஸ்தானத்துக்கு போயிட முடியாது. ஏன்னா இப்போ நம்ம யார்? மறுபிறப்பை அடைந்தவர்கள். இது பை பர்த்தில் வர்றது. அதில் தான் சொல்கிறது, அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்து பேசும்போது நீ எனக்கு பிள்ளை இல்லை, நான் உனக்கு அப்பா இல்லைன்னு சொன்னால் அது உண்மை கிடையாது. ஏன்னா பிடிச்ச பிள்ளையாக இருந்தாலும் பிடிக்காத பிள்ளையாக இருந்தாலும், சொன்னபடி கேட்குற பிள்ளையாக இருந்தாலும் கேட்காத பிள்ளையாக இருந்தாலும், தகப்பன் பிள்ளை என்கிறது பை பர்த்தில் வந்தது. அதை யாருமே மாற்ற முடியாது. அப்படி மாற்றணும்னா ஆண்டவர் தான் மாற்றணும். டிஎன்ஏ டெஸ்ட்டில் எல்லாம் போய் எல்லாத்தையும் மாற்றணும். அப்போது சும்மா வாயில் சொல்கிறதுனால அங்கே உறவு என்ன செய்யாது? உறவு கெட்டு போக போகிறதே கிடையாது. என்ன சொன்னாலும் அப்பாவுக்கு அவன் தான் பிள்ளை. அவன் சொன்னபடி கேட்குறவனாக இருந்தாலும் கேட்கல, கேட்காதவனாக இருந்தாலும் யாராவது அவன் தான் பிள்ளை. அப்போ பை பர்த் அதே தான் மறுபிறப்பு. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே மறுபிறப்பை அடைகிறோம், ரட்சிப்பு அடைகிறோம். அப்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஆக்கப்படுறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருந்துக்கிட்டு நீதியும் செய்யலாம், பாவமும் செய்ய முடியும். இப்போ பாவம் செஞ்சதுனால திரும்ப நீதிமான் என்கிற அந்த ஸ்தானத்தில் இருந்து பாவி என்கிற ஸ்தானத்துக்கு நம்ம போகிறது இல்லை. நீதிமானாக இருந்து கொண்டு தான் என்ன செஞ்சுருக்கோம்? பாவங்களை செஞ்சுருக்கிறோம். அவ்வளோதான். அந்த ஸ்டேட்டஸ் மாறவே மாறாது. பை பர்த்தில் வர்றது என்றைக்கும் மாறாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஐக்கியம் கெட்டு போயிருமே தவிர உறவு ஒரு நாள் என்ன செய்யாது? கெட்டு போக முடியாது. ரோமர் 6வது அதிகாரம் 11வது வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ அவர் பாவத்திற்கு மறிச்சிருக்கிறாரு, நீதிக்கு பிழைச்சிருக்கிறார். அப்படின்னா அவரை விசுவாசிக்கிற நீங்களும் எப்படி நினச்சிக்குங்கன்றாரு? நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும். ஒரு பாவம் செஞ்சோன்னா ஐயோ நான் பாவி ஆயிட்டேன். இல்லை இல்லை, நீ பாவத்திற்கு மரித்தவன். நீ பாவியே கிடையாது, நீ நீதிமான். நீதிமானாக இருந்து கொண்டு ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற, அவ்வளோதான். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ நம்ம பிழைச்சிருக்கிறது யாருக்காக பிழைச்சிருக்கிறோம்? பிதாவுக்காக பிழைச்சிருக்கிறோம். யாருக்குள்ளே பிழைச்சிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளே பிழைத்திருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதிமான்கள்ன்றது தான் அவர் இவ்வளோ எலாபரேட்டாக சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறத தான் அவர் விவரித்து சொல்கிறார். பிள்ளை, தகப்பன் பிள்ளைன்ற உறவு மாறாது. அதில் 3, 4, 5 வசனங்கள். ரோமர் 6, 3, 4, 5. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு
அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். பாருங்க, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல அது நமக்கு தெரியும். பிதா அவரை எழுப்பிட்டார். நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டோம். அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்குது. நாம் எந்த நல்ல காரியமும் செய்யலை. ஆனாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால நம்ம என்ன செஞ்சிட்டாரு? அவருடைய பிள்ளையாக மாற்றிட்டார். அவர் பரிசுத்தமானவன்னா அவருடைய பிள்ளையும் பரிசுத்தமான பிள்ளை தான். இப்போது அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், முதல்ல சொன்னார் இல்லையா, அவர் எப்படி மரித்தாரோ அதே போல் நீங்களும் மரித்தவர்கள் பாவத்திற்கு. அவர் எப்படி உயிர்த்தாரோ அதே போல் நீங்களும் நீதிக்காக உயிரோடு எழுந்தவர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள்னார். இப்போ அதை தான் சொல்கிறாரு, அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும். அப்போ அவர் கூட நம்ம மறைச்சிருக்கிறது உண்மை அப்படின்னா அவர் கூட உயிரோடு எழுந்திருக்கிறதும் உண்மை. அப்போ இதை தான் சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாருன்னா, யார் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும்? அதான் அவருடைய கேள்வி. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? நம்மை குற்றம் சாட்டுவதோ நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதா, பரிசுத்த ஆவியான இவர்களை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. அவர்களுக்கு அந்த அதிகாரம் வழங்கப்படவில்லை என்பதை தெளிவாக சொல்கிறார். ஆகையினால தான் நம்மளை குறித்து யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி என்ன செய்ய வேண்டியதில்லை, நாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டியது இல்லை. உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அல்லேலூயா. எபேசியர் 2வது அதிகாரம் 5வது வசனம் 7வது வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். எப்போ? அவரை ஏற்றுக்கொண்டப்போ நாம் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினாலே இது முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபையினாலே நடந்தது. நாம் ஏதோ நல்லவங்கன்றனால ஆண்டவர் வந்து ரட்சிக்கலை. அடுத்து, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்தார். இதை பார்த்தோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிதாவாகிய தேவன் நம்மை இயேசுவோடு சேர்த்து எழுப்பினாராம். எழுப்பினது மட்டுமல்ல, உன்னதங்களிலே பிதாவுக்கு பக்கத்தில் வலது பாரசத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வலது பக்கம் நம்ம எல்லாரும் என்ன செஞ்சுருக்காராம்? ஆவி மண்டலத்தில் உட்கார வைத்திருக்கிறார். மாம்ச பிரகாரமாக சபையில் இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் பிதா நம்மளை எங்கே வச்சுருக்காராம்? அவர் பக்கத்தில் வச்சுருக்கார். அது ரொம்ப உன்னதமான ஒரு ஆவிக்குரிய ஸ்தானம். அப்போ இந்த ஸ்தானத்தில் நம்ம வச்சுருக்கும் போது நாம் வந்து நான் இன்னும் ஐயோ இன்றைக்கி ஒரு சின்ன பொய் சொல்லிட்டேன், இன்றைக்கி இந்த இது செஞ்சுட்டேன், அதனால் நான் பாவி அப்படின்னு நாமளே என்ன செய்யக்கூடாது? குற்றப்படுத்திட்டு இருக்கக்கூடாது. மற்றவர்கள் யாராவது அவங்க ஆளாளுக்கு ஒரு நியாயப்பிரமாண ஸ்கேலை வச்சுக்கிட்டு வந்து அந்த ஸ்கேலை வச்சுக்கிட்டு இந்த ஸ்கேலின்படி நீ தப்பான ஆள், நீ குற்றம் செய்தவன், நீ பாவம் செய்தவன் இப்படிலாம் சொன்னாங்கன்னா அதை கேட்டுட்டு ஐயோ நான் இப்படி ஆயிட்டேனே அப்படி என்ன செய்யக்கூடாது? நம்மை நாமே வருத்தி கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. பைபிள் என்ன நம்மளை குறித்து என்ன சொல்லுதுன்றதை கவனிக்கணும். பிதாவாகிய தேவன் நம்மை குறித்து என்ன சொல்கிறான்றதை கவனிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நீதிமான்களாக மாற்றுவதற்கு என்ன வேலைகள் எல்லாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கிறான்றது முதல்ல நமக்கு புரியணும். அப்போ பிதாவினுடைய வலது பாரசத்தில் நம்மளை உட்கார வச்சுருக்காருன்னா இருக்கிறதுல மோசமான பாவியை தூக்கிட்டு போய் அங்கே உட்கார வைப்பாரா? வரும்போது பாவியாக வந்திருக்கலாம். ஆனால் அவர் பக்கத்தில் உட்காரணும்னா பரிசுத்தமானவனை தான் அவர் என்ன செய்வார்? கொண்டு போய் உட்கார வைப்பார். அப்போ நம்மளை என்ன செய்கிறார்? அவர் பாவியாக இருந்த நம்மளை கழுவி சுத்திகரித்து நம்மை மீட்டு அவருடைய பிள்ளையாக மாற்றி பரிசுத்தமானாய் மாற்றி என்ன செய்கிறார்? அங்கே கொண்டு போய் உட்கார வைக்கிறார். இது முழுக்க முழுக்க கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. அதனால தான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு சொல்கிறாரு, கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார். அல்லேலூயா. மீண்டும் அடுத்த வாரம் தொடர்வோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொண்டு வருகிறோம். பிதாவே, பாவிகளாக இருந்த எங்களை உம்முடைய ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் பல பாடுகளை பற்றி உம்முடைய ரத்தத்தை சிந்தி
பிதாவுடைய சித்தத்தை செய்து எங்களை நீதிமான்களாய் பிதாவுக்கு பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிற அந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவ எங்களுக்காக மரித்தவர், அவர் எங்களுக்காக உயிர்த்தெழுந்தவர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன். அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. அவர்கள் ஆண்டவர் கைட்டு காரியங்களை ஆசீர்வதியும். வியாதியார்கள் சுகத்தை பெறுவார்களாக. பொருளாதார குறைவில் இருக்கிறவர்கள் எல்லா நிறைவையும் பெற்று ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை ஏராளம் தாராளமாக பெற்று சுதந்திரிப்பார்களாக. போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.